தமிழர்களுடைய பண்பாடு மற்றும் பாரம்பரியத்தை உலக அளவுல கொண்டு சேர்க்கும் மகிமை சுற்றுலாத்துறைக்கு இருக்கிறதாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தெரிவிச்சிருக்காரு. செங்கல்பட்டு மாவட்டம் மாமல்லபுரத்துல முதலமைச்சர் ஸ்டாலின் தமிழ்நாடு உலகளாவிய சுற்றுலா உச்சி மாநாட்டை தொடங்கி வச்சிருக்காரு. சுற்றுலாத்துறை மேம்பாட்டிற்காக பல்வேறு சுற்றுலா நிறுவனங்களோட 217 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் அவரது முன்னிலையில மேற்கொள்ளப்பட்டிருக்கு. புதிய பணிகளுக்கு அடிக்கலும் நாட்டியிருக்காரு. பிறகு மாநாட்டில் பேசிய முதல்வர் ஸ்டாலின், தமிழ்நாட்டுல ஏராளமான சுற்றுலா தலங்கள் உள்ளதுன்னும், கலைஞர்கள் பண்பாட்டை கொண்டு செல்லும் வலிமை சுற்றுலாத்துறைக்கு உள்ளதுன்னும், தமிழுடைய தொன்மையையும் தமிழர்களுடைய நாகரிகமும் உலகம் முழுமைக்கும் தெரியும்னு அவரு சொல்லியிருக்காரு. சுற்றுலா பயணிகளுக்கு பாதுகாப்பான இடமாக தமிழ்நாடு உள்ளதுன்னும், பயணங்கள் புத்தகம் இல்லாத வகுப்பறை என்றும் கூறியிருக்காரு. கடந்த 5 ஆண்டுகள்ல சுற்றுலாத்துறைக்கு 612 கோடி ரூபாய தமிழ்நாடு அரசு ஒதுக்கி உள்ளதாகவும், மாமல்லபுரத்துல 100 கோடி ரூபாயில நவீன சுற்றுலா உட்கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்படும்னு முதல்வர் அறிவிச்சிருக்காரு.